நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்பு எப்படி இது நமக்கு நல்லா இருக்கோ அது முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நமது மருத்துவ முறையப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்களா, ஸோ கல்லீரல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது கண்களில் வந்து தெரியும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் மூக்கின் வழியாக தெரியும். கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் காதில் தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உதடு, நாக்கு அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக கேஸ்ட்ரிக் அல்சர் இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சல்சர்னு சொல்லுவாங்க. வாயில் வந்து புண்கள் போன்றவை வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுல என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு இன்டர்னலாக நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதாவது ஸ்கின் கலராக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. அது ஒரு தவறான ஒரு கோட்பாடு. என்னென்னா நம்ம ஸ்கின் இருக்கணும், ஆனால் மாசு மருள் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கருந்திட்டுகள் நம்ம மாநிறமாகவே இருந்தாலும் வீட்டிஷ் கலராக இருந்தாலும் அந்த ஸ்கின்னோட அந்த டெக்ஸ்சர் கலர் அப்படிங்கிறது சீராக இருக்கணுமே தவிர வாயை சுற்றி கருப்பாக இருக்கிறது, இல்லை கண்களை சுற்றி கருப்பாக இருக்கிறது, கரும் புள்ளிகள் இருப்பது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருக்க நம்ம என்ன வகையான உணவு முறைகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து க்ளோயிங் வேணும் அப்படின்னா விட்டமின் ஏ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கரோட்டினாய்டு அப்படிங்கிறது கண்கள் மற்றும் இல்லை, அதில் இருக்கிறது ஸ்கின்னுக்கும் க்ளோயிங் கொடுக்கக்கூடியது. அதில் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே அடித்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸஸ். ஸோ யூஸ்வலாக எனக்கு கொஞ்சம் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக தெரியணும், கொஞ்சம் என்னோடய ஸ்கின் டேன்லாம் குறைஞ்சி தெரியணும், இல்லை எனக்கு ஸ்கின் சம்மந்தமாக அரிப்பு தடிப்பு இந்த மாதிரியெல்லாம் வருது, இதெல்லாம் குறையணும் அப்படின்னா கேரட் ஜூஸஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ கேரட் ஜூஸஸ் இதில் வந்து என்ன நிறைய பேர் கேட்குறது அப்படின்னா, கேரட் பொரியல் சாப்பிட்லாமா அப்படின்னு. கேரட் பொரியல் சாப்பிட்லாம், நல்லது. பட் வெறும் எக்ஸ்ட்ராக்ட் கேரட்டை வந்து அரைச்சிட்டு வேணும்னா கூட ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் சேர்த்துக்கணும். இளம் தேங்காய் சேர்த்து அரைச்ச ஜூஸ் நல்லா ஒரு 150 ml 200 ml. இதில் சர்க்கரை சேர்க்கக்கூடாது. ரொம்ப தேவை அப்படின்னா மட்டும் ஹனி சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக கேரட்டே இனிப்பு சார்ந்த ஒரு விஷயம்தான், தேவைப்படாது. ஸோ அதை டெய்லி காலையில் வந்து எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நமக்கு ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங் இருக்கணும். அடுத்து தூக்கமும் மலச்சிக்கலும் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ காலையில் எழும் பொழுது என்ன அப்படி இருக்கக்கூடாதுன்னா மலச்சிக்கல் கூடாது. இரவு போய் படுக்கும் பொழுது மலச்சிக்கல் வந்து இருக்கக்கூடாது. ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நார்மலாக நம்ம திரிஃபலா சூரணம். ஸோ திரிஃபலா சூரணத்தை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம், இல்லை ஒரு ஸ்பூன் வெதுவெதுப்பான வெந்நீர்லேயும் எடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா மலக்குடல் எண்டில் இருக்கக்கூடிய மலம் ரொம்ப தங்காமல் மலம் தினமும் வெளித்தள்ளுறப்ப அந்த தேங்கி இருக்கக்கூடிய மலத்திலேருந்து நம்ம உடம்புல தேவையில்லாத ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கெட்ட வாயுக்கள் பரவுது இல்லை, அது வந்து தவிர்க்கப்படும். அப்போ நம்ம செரிமானம் சீராக இருக்கும். அதனால் அது ரெண்டையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். தூக்கமும் நல்லா இருக்கும்படி பார்த்துக்கணும். சும்மா நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துட்டு அந்த மாதிரி இல்லை டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா தூக்கம் இல்லாமல் இருந்தோம்னா நம்ம கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ கொழுப்பு குறையும் பொழுது கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரத்த நாளங்கள் சப்கியூட்டேனியஸாக அந்த ஸ்கின்னு கீழே இருக்கிறது ஒரு அப்படியே படர்ந்து இருக்கிறது பார்ப்பதற்கு கருநிறமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து கண்ணை சுற்றி கருப்பு இருக்கமாக இருக்கும். ஸோ அதனால் மொபைல் ஃபோன்ஸ் யூசேஜை நைட் வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் இருக்க நம்ம இன்னொன்று காலையில் ஃபாலோ பண்ண வேண்டியது ஃப்ளாக் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆளி விதை அப்படிங்கிறது நல்ல ரிச் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ அசைவம்காரங்களுக்கு ஒமேகா 3க்கு நிறைய இருக்குது. பட் சைவக்காரங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன, நம்ம மிஸ் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளாக் சீட். ஸோ தினமும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக் சீட், பம்கின் சீட்ஸை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம், இல்லை லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணீரில் வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் மட்டும் இல்லை, ஸ்கின் நல்லா இருக்கும், நகம் நல்லா இருக்கும், முடி நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷைனிங் அண்டு க்ளோ கொடுக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் கேர், ஸ்கின்க்கு வந்து நைட் ரொட்டீன் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அந்த நைட் ரொட்டீனுக்கு இன்றைக்கி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஸ்கின்னுக்குன்னு ஒரு பேரியர்னு இருக்குது. வெளியிலேருந்து எந்த கிருமிகளும் உள்ளே வரக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாது, உள்ள சின்ன சின்ன ரத்த நாளங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்கின் பேரியர் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய என்ன பண்ணுறோம், நிறைய வேலை நிமித்தமாக வெளியே போகிறதுனால நம்ம கொஞ்சம் மேக்கப்ஸ் போடுறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா ரொம்ப அப்படியே கெமிக்கல்ஸ்லாம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் போட்டு ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணுறதுனால அந்த ஸ்கின் பேரியர் அப்படிங்கிறது போயிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம
பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ப்ரொடெக்ட் ஆகணும், இந்த கெமிக்கல்ஸ்லேருந்து தான் ப்ரொடெக்ட் ஆகணும், வேறு நிறைய கெமிக்கல்ஸ் வந்து பேரபன் சல்ஃபேட் இல்லாத கெமிக்கல்ஸ் வேணும் அப்படின்னா நைட் ரொட்டீனுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதையும் தேடாமல் 3 விஷயத்தை யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன், 1 ஸ்பூன் தேன் எடுத்துக்கணும். அதே மாதிரி 1 ஸ்பூன் அதில் வாசலின், 1 ஸ்பூன் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், 3ஐயும் தேங்காய் எண்ணெயும் முடிந்தளவு என்ன அப்படின்னா ஒரு சின்னதில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது அப்படியே ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும். அது 1 ஸ்பூன். இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணும், கீழிருந்து மேலாக வந்து அப்ளை பண்ணும். அப்படி இந்த குளிர்காலத்துக்கு இன்னமும் நல்ல பலன் தரும். ஸோ அது மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணும் பொழுது கிளைமேட் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கொதிக்க வெந்நீர் இல்லைனா நல்லா சூடான வெந்நீரில் ஒன்று நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள், பாசிப்பயிறு மாவு போட்டு. இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா வெதுப்பான தண்ணீர் ஸோ போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்னஸ் கரெக்டாக வந்து இருக்கும், ரொம்ப சாகிங் ஆகாது, கரும்புள்ளிகள் இருக்காது, ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம இன்டர்னலாக எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கிட்னி நல்லா இருக்கணும், லிவர் நல்லா இருக்கணும், செரிமான மண்டலம் நல்லா இருக்கணும். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நன்றி.